வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். இந்த இந்து மதத்தினோட மிக தொன்மையான ஒரு ஆலயம் அல்லது ஒரு ஊர் அப்படின்னா அது அந்த காசி மாநகரம் தான். அதனுடைய மன்னனாகிய அந்த காசி விஸ்வநாதர் அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த மாநகரத்துக்கு வந்து தன்னை தரிசனம் செய்கிறார்கள். அத்தகைய மக்களை தேடி ஒரு தடவை நம்ம போகணும். ஒரு நாளைக்கு ஒரு பிச்சைக்காரன் வேஷம் எடுத்து ஒரு யாசகம் செய்து அந்த உணவை உண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்வலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போகிறாரு. ஒவ்வொருத்தரையும் கண்ணில் தென்படுறவர்கிட்ட எல்லாத்தையும் வந்து யாசகம் கேட்குறாரு. யாருமே சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வீடு வீடாகவும் போய் கேட்டு பார்க்குறாரு. அங்கேயும் யாருமே தரமாட்டேங்கிறாங்க. இப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுற்றி அலைஞ்சிட்டு வந்துட்டார். யாரும் எந்த விதமான உணவையும் தர்ற மாதிரி இல்லவே இல்லை. அந்த சமயத்தில் ஒரு மூலையில் அந்த சாக்கடைகள்லாம் வந்து சாக்கடை தண்ணிலாம் சேரக்கூடிய இந்த ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குஷ்டரோகி மாதிரி ஒரு ஆள் அமர்ந்திருக்காரு. சரி, இவர்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம், இவர் ஏதாவது தர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவர்கிட்ட போய் எப்பா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த குஷ்டரோகியோட சூழ்நிலையே ரொம்ப ரொம்ப கொடுமையானது. ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா தெருக்களுக்கும் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்துடுறது தான் அவருடைய வேலை. அதுலேயும் அவர் கூட எப்போவுமே 4 பைரவர் வந்து நாய்கள் வந்து அவருக்கு துணையாக அவர் கூடயே எப்போவுமே இருக்கும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் கூடயே தான் இருக்கும். ஸோ இவர் பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாயந்தரம் வந்து மொத்தம் தனக்கு கிடைத்த அந்த உணவை வந்து 5 பங்குகளாக பிரித்து 4 பங்குகளை வந்துட்டு அந்த பைரவர்களுக்கு உணவளித்து விட்டு மீதம் இருக்கின்ற ஒரே ஒரு பங்கை வந்து சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூட தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்துருவார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த சிவபெருமான் வந்து தன்னிடம் யாசகம் கேட்குறாரு. இவருக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஏதோ சொல்லிட்டு அந்த 4 நாய்களுக்கும் வச்சுட்டு தன்னுடைய பகுதியை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பகவான் அங்கே வந்து எப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத்தகைய சூழ்நிலையிலையும் அந்த குஷ்டரோகியாக இருக்கிறவர் வந்துட்டு தனது பங்கில் இருந்து ஒரு பாதியை கொடுக்கலாம் அப்படின்னு கூட எண்ணாமல் மொத்த பங்கையும் தூக்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு. பகவான் வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். என்னடா அது, காலையிலேருந்து இது வரைக்கும் அலைஞ்சி திரிஞ்சு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து மொத்த கிடைத்த பகுதியும் தன்னை கொடுத்துறான்னு சொல்லிட்டு சரிண்ணா அந்த பங்கை வாங்கிட்டு அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்பா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருந்தால் என்ன, பசியோடு இருக்கீங்க போல இருக்குது, அதனால தான் வந்து கேட்டிருக்கீங்க, முதல் நீங்கள் சாப்பிடுங்க, அதன் பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பகவான் வந்து மறுபடியும் கேட்குறாரு, இல்லைப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், முதல் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. பகவான் திருப்பியும் கேட்குறாரு, இல்லைப்பா நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. தெரியுங்க, நீங்கள் தான் காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறாரு. பகவான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டார். மற்ற எவ்வளவோ பெரிய முனிகள் சித்தர்களுக்கு கூட நான் காட்சி அளித்ததில்லை, அல்லது தன்னை உணராத மக்கள் மத்தியில் இந்த பிச்சைக்காரர் எப்படி தன்னை கண்டுபிடிச்சா அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, ஒரு குஷ்டரோகி என்கிட்ட மக்கள் வந்து ஒரு 10 அடி விலகி தள்ளி தான் இருப்பாங்க. அத்தகைய சூழ்நிலையில் என்னை அண்டி வந்து நான் கொடுக்கக்கூடிய உணவையும் பெற்று நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் அது என்னை படைத்த அந்த இறையருள் இல்லாமல் வேறு யார் இருக்க முடியும் அப்படிங்கிறார். இந்த சமயத்தில் சிவபெருமான் அவருக்கு வந்துட்டு ஒரு மோட்சம் கொடுக்குற மாதிரி, இவ்வளவு மக்கள் வந்து தராததை பற்றி எனக்கு வருத்தமே கிடையாது, ஆனால் 4 ஜீவன்களுக்கும் உணவளித்துட்டு இந்த பகவானுக்கும் ஜீவனளித்த அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப வாழ்த்து விடைபெறுகின்றார். அற்புதமான ஒரு இதில் தான் இந்த பாடத்திலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்பொழுதுமே நம்ம வந்து நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். நல்லவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு நாள் நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தாண்டு நாளில் வந்து சபதம் எடுப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன்.